நம்ம சேனல்ல இப்படி ஒரு வீடியோ போடும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே சர்ப்ரைஸ் வீடியோ. என்னோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் என்னோட அக்கா பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என் பர்த்டே வந்து February 21. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிளான் பண்ணி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் February 14 தான் பிளான் பண்ணியிருக்கா எங்கள் அக்கா பொண்ணு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மம்மி வந்து February 14 வந்து நார்மலாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். February 21 சித்திக்கு பர்த்டே, ஸோ நம்ம அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அவள் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வளர்த்த பொண்ணு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே பிளான் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்த்டேவே இதான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி இப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறேன், அதுவும் இந்த ஏஜில். ஸோ எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கேக் கட்டிங்கோடையோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோடையோ இல்லை ஒரு ஹோட்டலோடையோ அப்படி முடிஞ்சிரும் பர்த்டேவோ அனிவர்சரியோ. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு அது வந்து குட்டீஸுங்களை கூட சேர்ந்து நான் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த பர்த்டே சர்ப்ரைஸில் நான் ஹாப்பியான விட என் பையன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ்லாம் மம்மிக்கு பண்ணதும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மம்மி ஹாப்பியாக ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் குஷி ஆகிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்டா மம்மி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உம்மெல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டியாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெஃபே தான். ஸோ அந்த கெஃபேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும், நிறைய குட்டீஸ்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும்னு பிளான் பண்ணி அங்கே வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும். டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஃபெசிலிட்டி இருக்கும். நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போட்டு பார்த்து கொஞ்சம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த கெஃபேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃபுட் இல்லை, கொஞ்சமாக தான் ஃபுட் இருக்குது. நமக்கு எதனா வேணும் ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்டார்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் கிட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு அரட்டை அடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நம்ம கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் இந்த மாதிரி தோசை மேலே வாங்கி கொடுத்து சாப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ என்னோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்னோட இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தேன். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பா செகண்ட் பாப்பா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு அதெல்லாம் அவங்களே அனுப்பிச்சி விட்ருக்காங்க, என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பர்த்டே வந்து இந்த அளவுக்கு இந்த வருஷம் இந்த இப்படி இப்படி போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ண பிரீத்தி, ஹஸ்பண்ட், எங்கள் அக்கா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு இந்த மாதிரி பர்த்டே சர்ப்ரைஸ்லாம் நடந்திருக்கா அப்படின்றது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏன் நான் இவ்வளோ லேட்டாக போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு ஒரு 1 மந்த் கோல்டு, த்ரோட்டே சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் இந்த சம்மரில் வரக்கூடிய கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப ஹெவியாக வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் போடவே முடிஞ்சுது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்றக்கானே பார்த்தீங்கன்னா ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டப்பே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃப்ரேமு ரீசெண்டாக அக்கா பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு எடுத்த ஃபோட்டோ தான் அது. அதில் அழகாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளோட சேனல்ஸில் அப்படியே கொஞ்சம் ஒண்டர்லா வீடியோஸ்லாம் போட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு நல்லா டான்ஸ்லாம் ஆடி அரட்டை அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அதையும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட
இது தாட்ஸும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட மராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே என்ன